வணக்கம் நட்புக்களே. அடுத்தவர்கள் நம்மை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உதாசீனம் படுத்தும் சூழ்நிலையில் சிக்கி தவித்து புலம்பிக் கொண்டிருக்கும் அன்புள்ளங்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்காங்க? வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காகத்தான் இந்த குட்டி கதை. மதிவாணன் அவங்க வீட்டுல முதல் குழந்தை. அவனுக்கு கீழே 5 குழந்தைகள் இருந்தாங்க. அவனுடைய அப்பா அம்மா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால அத்தனை குடும்ப பொறுப்புகளும் மதிவாணன் தலையில தான் இருந்தது. மதிவாணன் தான் அவனுடைய தம்பி தங்கைகளை நன்றாக படிக்க வைத்து கொண்டிருந்தான். அதனால மதிவாணனுடைய படிக்கும் கனவு பறிபோனது. அவனுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் இந்த மதிவாணன் எதிர்காலத்தில் எப்படி பிழைக்கப் போகிறான், அவன் பிழைக்க தெரியாதவன் என்று ஏளனமாக பார்த்து சிரித்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழை மரம் போல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மதிவாணனின் வாழ்க்கையோ முளைவிடாத மூங்கில் செடி போல முடங்கியே இருந்தது. தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது. அதற்கான தருணமும் வந்தது. ஒரு நாள் அடித்த பேய் மழை புயல் காற்றில் அந்த முளைவிடாத மூங்கில் செடி முளைவிட்டு அசுர வேகத்தில் வளர ஆரம்பித்தது. இப்பொழுது இந்த வாழை மரங்கள் அத்தனையும் அந்த மூங்கில் மரத்திடம், நீ எனக்கு அரணாக பாதுகாப்பாக அடைக்கலம் தருவாயா என்று கெஞ்சி தஞ்சம் புகுந்தன. அதனால நட்புக்களை நமக்கென்று ஒரு நாள் கட்டாயம் வரும். அந்த நாள் வரும் வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பொறுமைக்குள் தண்ணீரை கூட ஜல்லடையில் அள்ளிவிடலாம். அது பனிக்கட்டியாகும் வரை நீ பொறுத்திருந்தால். நட்புக்களை, இந்த உலகம் நமக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் தரும். அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி பல வெற்றிகளை கண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி வாழ்வை வளமாக்கி செல்வோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.